எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. திருமண பொருத்தம் பற்றிய ஒரு விளக்கம். தயவு செய்து ராசி, நட்சத்திரம், லக்னம், அதே மாதிரி மகேந்திர பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யோனி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், இது மாதிரியான பொருத்தங்கள் 10 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம், 12 பொருத்தம், இந்த மாதிரி பொருத்தங்களை மட்டும் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தயவு செய்து நீங்களே கேள்விக்குறி ஆக்கிவிடாதீர்கள். இந்த நட்சத்திர பொருத்தங்களோ அல்லது இந்த 12 பொருத்தங்களோ 7 பொருத்தங்களோ 9 பொருத்தங்களோ மொத்தத்தில் ஒரு பெரிய நன்மையை இந்த இடத்தில் செய்வது கிடையாது என்பதுதான் நிதர்சனம். அதாவது திசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் இதுபோல இருக்கக்கூடிய 21 விதிகளை ஆய்வு செய்து குறைந்தது ஒரு 15 விதிகளையாவது ஆய்வு செய்ய வேண்டும். மற்ற விதிகளை கூட நாம் ஓரளவிற்கு அவர்களுடைய ஜாதக பலத்தை பொறுத்து நாம் புறந்தள்ளினாலும் 15 விதமான விதிகளை கட்டாயம் நாம் பார்க்க வேண்டி வரும். அந்த விதிகளினுடைய வலிமை எவ்வளவு இருக்கிறது, அதை பொறுத்துதான் இங்கே திருமண பொருத்தங்கள் மற்றவற்றை நாம் இறுதி செய்ய வேண்டும். அது இல்லாமல் நாம் தவறுதலாக வெறும் இந்த ஜாதக பொருத்தம் மற்றும் நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தத்தை மட்டும் பார்த்து இறுதி செய்து, அதாவது முடிவு செய்வோமே ஆனால் அது மிகப்பெரிய தவறாகும். உண்மையிலேயே பொருத்தங்களை அந்த காலத்தில் பெரிய அளவுக்காக பார்க்கவே இல்லை. எல்லாமே அவர்களுடைய ஜாதக வலுவை பொறுத்துதான் இங்கே திருமணங்கள் அந்த காலம் தொட்டு முடிவு செய்யப்பட்டது. பண்டைய கால ஜோதிட நூல்களிலேயே அதைத்தான் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். இடைச்சொற்களாக வந்த இந்த நட்சத்திர பொருத்தம் மற்ற அபத்தமான பொருத்தங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை தயவு செய்து கேள்விக்குறி ஆக்காதீர்கள். ஏனெனில் பொருத்தம் பார்க்காமல் எந்த ஒரு விதமான ஜாதகத்தையும் கண்டுகொள்ளாமல் திருமணம் செய்தவர்களும் இங்கே மிக நன்றாகத்தான் வாழ்கிறார்கள். எல்லா பொருத்தங்களையும் பார்த்து கோர்ட் வாசப்படியில் நிற்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே ஜாதகத்தினுடைய வலு, அவர்கள் எந்த மாதிரியான பின்புலத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த திசையை கடந்து வந்தார்கள், அதே போல் இன்னும் எதிர்வரும் திசை என்ன, அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், அவர்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலை, லக்னாதிபதியினுடைய நிலை, ஏனைய கிரகங்களுடைய நிலை, 6, 8, 12 கிரகங்களுடைய நிலை, இப்படி எல்லா வகையிலுமே நாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதிகளோடு ஒப்பிட்டு பார்த்து அதன் பிறகு முடிவு செய்வதுதான் சாலச் சிறந்தது. போற்றி. ஓம் நம சிவாய.